குருவாம்பட்டி குருசாமி, வெளியே வாடா. உன்னை எனக்கு வெட்டாம போக மாட்டேன். வெளியே வாடா. மச்சான், என்ன உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? என்ன சொன்னீங்கோ? என்ன சொன்னா? நான் சொன்னதே உனக்கு மறந்து போச்சுன்னா அதை எப்படி நிறைவேற்றுவா? என்ன ஆச்சுங்க மச்சார்? என்னது என்ன ஆச்சா? உன்கிட்ட இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் போது என்னடா சொன்னேன்? சிக்கன் பிரியாணி செய்ய சொல்றேன், சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க மச்சார். வேற பொரிச்ச மீன் என்ன 2 வைக்கட்டுமான்னு சொன்னீங்க மச்சார். வேற அப்புறம் ஆம்லெட் வேணுமான்னு கேட்டீங்க மச்சார். இங்க அது மட்டும் தான் உனக்கு நினப்புல இருக்குன்னு என் தங்கச்சியை பத்தி வாங்கிட்டு என்னடா சொன்னேன்? தங்கச்சியை நல்லா பாத்துக்கிட சொன்னீங்க மச்சார். பாத்துக்கிட்டியா? பாக்கணுங்க. என்னது பார்க்கணுமா? என் தங்கச்சி கண்ல இருந்து ஒத்த சொட்டு கண்ணீர் வந்தா உடம்புல இருந்து 2 சொட்டு ரத்தத்தை எடுப்பேன்னு சொன்னா இல்லையா? ஆமாங்க மச்சார். என் தங்கச்சி இப்ப கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இன்னைக்கு மொத்த சொட்டையும் எடுத்துறியே. ஐயோ மச்சார். ஏய், ஐயோ மச்சா, விட்டுருங்க மச்சா, விட்டுருங்க மச்சா. தப்புதா தப்புதா தப்புதா, விட்டுருங்க மச்சா. ஐயோ ஐயோ, வெட்டிட்டாரே வெட்டிட்டாரே, போச்சே போச்சே. இனி நான் பிடிச்சதுல எப்படி சாப்பிடுவேன்? பொண்டாட்டிய நான் எப்படி கொஞ்சுவேன்? ஐயோ, என் கழுத்து போச்சு, கழுத்து போச்சு. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? நம்ம அடிச்ச அடியில எதுவும் கலங்கிட்டோம்? யோ, என்னையா? ராசாத்தி, என் கழுத்தை வெட்டிட்டா ராசாத்தி, காப்பாத்து ராசாத்தி. ஐயோ, போச்சே போச்சே. என்னது கழுத்தை வெட்டிட்டாப்ல? யோ, கழுத்து நல்லா தானேயா இருக்கு? நல்லா இருக்கா? ஏன் உமருக்கு நல்லா இருக்குது பிடிக்கலையோ? வேணா நான் அருவாமனை எடுத்துட்டு வந்து வெட்டவா? ஐயோ, வேண்டாம் ராசாத்தி. என்னையா பிரச்சனை உமருக்கு? எதுக்கு இப்படி நாடு வீட்டுக்குள்ள நின்னுட்டு ஒப்பாரி வச்சிட்டு நிக்கிறீரு? ஐயோ, எல்லாம் கனவா? நான் கூட எல்லாம் நிஜம்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். அந்த மனுஷன் கனவுல எப்படி எல்லாம் வெட்டுறாரு, நிஜத்துல எப்படி எல்லாம் வெட்டுவாரோ? யோ, கேட்டிட்டே இருக்கேன், எதுக்கு இப்படி முழிச்சிட்டே நிக்கிறீரு? உடம்புக்கு எதுவும் செய்யுதோ? ஐ, இது கூட நல்ல ஐடியாவா இருக்க. அவளே எடுத்து கொடுத்துட்டா, இதையே சொல்லி எஸ்கேப் ஆயிருவோம். யோ, என்னையாச்சு? ராசாத்தி, ஒரே கழுத்து வலி ராசாத்தி. வெட்டுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ராசாத்தி. அதான் யாராவது வெட்டிட்டாவலான்னு பாருன்னு சொன்னேன். அப்படி அவ்வளவா வலிக்குது? ஆமா ராசாத்தி, என்னால வலி தாங்க முடியல. யோ, அதுக்கு எதுக்கு அப்படி அழுவுறீரு? பாக்கவே என்ன நினைப்பாவ? ஏனோ நான் அடிச்சு வலி வந்துட்டேன்னு நினைக்க மாட்டாவ? உமர் எனக்கே இப்படி அழுற அளவுக்கு அடிச்சிருக்கனா? அடிச்சிருக்க ராசாத்தி. என்னது? இல்ல ராசாத்தி, கழுத்து ரொம்ப வலிக்குது. என்னால கழுத்தை நேரம் வச்சுட்டு கூட நிக்க முடியல. அதான் நல்லா தானே நிக்கிறீரு. இங்க வேற ராசாத்தி, கழுத்து நிக்க மாட்டேங்குது. ஆஸ்பத்திரிக்கு போனாதான் இனி கழுத்து நிக்கும் ராசாத்தி. நான் கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் தைல தேய்ச்சி விடியே, உள்ள போய் படுங்க. ஐயோ. என்னையா? என்ன ஐயோ? ஐயோ, தாங்க முடியல ராசாத்தி. எனக்கு இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணும். தைலம் தேய்ச்சா எல்லாம் சரியாயிரும். உள்ள போய் படுங்க, நான் தைலத்தை எடுத்துட்டு வரேன். ஆஹா, எனக்கு சரியாவது. ஆஸ்பத்திரிக்கு போனாதான் சரியாகும். இதே மாதிரிதான் வெளிநாட்டுல இருக்கும்போது ஒரு தடவை வந்துட்டு ஆஸ்பத்திரி போன பிறகுதான் சரியாச்சு. இல்லனா கழுத்து இப்படியே கீழே தொங்கிரும். யோ, நான் வரும்போது கூட மேல தானே இருந்துச்சு. அது நேரம் ஆகாம தொங்கிரும் ராசாத்தி, தொங்கிட்டு. இனி ஆஸ்பத்திரிக்கு போனாதான் சரியாகும். நான் போயிட்டு வரேன் ராசாத்தி. சரி, இப்படியே கழுத்து தொங்க போட்டுட்டே நீங்க மட்டும் எப்படி போவீங்க? நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போவோம். ஐயோ, இந்த பிசாசு கூட வந்துச்சுன்னா அவ்வளவுதான். நான் மீனுக்குட்டியை பார்க்கவும் முடியாது, பத்திரிக்கை கொடுக்கவும் முடியாது. அப்புறம் உண்மையாவே அந்த ஆளு கழுத்தை வெட்டி விடுவான். இவளை எப்படியாவது இங்க கழட்டி விட்டுட்டு போயிடணும். யோ, என்னையா பதில் சொல்ல மாட்டேங்கிறீரு? மயங்கிட்டீரோ? ஐ, நல்ல ஐடியா. மயங்கிருவோம். ராசாத்தி, ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? ஏங்க ஆனந்தி, மாணிக்கம், மைனி, யாராவது வாங்க. என் புருஷன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? நீங்க திருந்தணும்னா அத்தனை தடவை அப்படி போட்டுலாம் அடிச்சேன் உங்களை. திடீர்னு இப்படி கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டேலங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய நோய் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏங்க எழுந்துருங்க. ராசாத்தி, தம்பிக்கு என்னாச்சு?
அத்தை ஒன்றும் இல்லை அத்தை பயப்படாங்க, நான் மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். ஆனந்தி நானும் வரேன்ப்பா. அத்தை பைக்கில் வச்சு மாமாவை நானே கூட்டு போயிட்டு வரேன். மாமா மாமா கழுத்து வலிக்குதுப்பா. அத்தை பாத்தீங்களா மாமா நல்லதா இருக்க, நான் கூட்டிட்டு போறேன். மாமா எழுந்திருக்க மாமா, நான் கூட்டிட்டு போறேன், வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆனந்து வாப்பா போவோம். ஏங்க ஐயோ அம்மா கழுத்து வலிக்குது. மாமா ஒன்னும் இல்லை மாமா பயப்படாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க ஆஸ்பத்திரி போவோம். ஆனந்தி பார்த்து கூட்டிட்டு போப்பா. சரித்தானே பார்த்துக்கிட்டேன், நீங்க ஒன்றும் வருத்தப்படாங்க. மாமா வாங்க மாமா போவோம். காலுக்கு வலிக்கு எதுக்கு மயக்கம் வருது? எல்லாம் வித்தியாசமாலாம் இருக்குது. மைனி என் புருஷ காலுக்கு வலிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு மைனி. எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டவரு இப்படி விழுந்த உடனே. எப்பவுமே அப்படிலாம் சின்ன வலிக்கெல்லாம் விழ மாட்டாரு. ரொம்பவே பயமா இருக்கு மைனி, நம்மளும் போவோமா? ஆனா என் மாமன் போறால ராசத்தி. அவன் போயிட்டு கரெக்டா பார்த்து கூட்டிட்டு வந்துருவான். இல்ல மைனி ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ? செல்லம்மா அதுக்கு எதுக்கு காலுக்கு வலி வரபோது? நெஞ்சு தான வலிக்கும். மைனி அந்த மனுஷன் என்ன செய்யுதுன்னு ஒழுங்கா சொல்ல மாட்டாரு மைனி. எனக்கு அவர் விழுந்த உடனே பயமா ஆயிட்டு. இந்த பொம்பளை அவரை தூக்கி போட்டு 1000 வாட்டி மிதி மிதின்னு மிதிச்சிருக்கு. இதை அடிச்ச அடியிலே அவர் கழுத்தும் தொங்கும் கால் கையும் தொங்கும். ஒருவேளை இதுதான் அடிச்சிட்டோ, இப்ப நம்ம கிட்ட நடிக்குதோ. இருந்தாலும் இருக்கு, அதுக்கு எப்படி பயப்படுதுன்னு நினைக்கேன். ராசத்தி பயப்படாத, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. மாமா வாங்க மாமா, பின்னாடி வந்து உட்காருங்க. ஆனந்து பைக்கை என்கிட்ட கொடுப்பா. மாமா உங்களுக்கு தான் கழுத்து வலி, கழுத்து தொங்கிரும்ல, எப்படி வண்டி ஓட்டுவிய, வந்து உட்காருங்க. இல்லப்பா இப்ப கழுத்து வலி பரவாயில்ல, நானே ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருவேன்பா, நீ பைக்கை மட்டும் என்கிட்ட கூட. மாமா வீட்டுக்குள்ள மயங்கி விழுந்துட்டீங்களா மாமா? பைக்ல தனியா பண்ணியெல்லாம் ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்றது? அத்த பிறகு என்னதான் சத்தம் போட, வந்து உட்காருங்க. இல்லப்பா ஆனந்து எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் நல்லபடியா ஓட்டிட்டு போயிட்டு வந்துருவேன், பைக்கை மட்டும் தாப்பா. ஆனந்து நீ தோட்டத்துக்கு போப்பா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா. ஆனந்து நீ தோட்டத்துக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவா? மாமா நான் 6 மணிக்கு மேலதான் வருவேன். சரிப்பா அப்ப நானும் வந்துடுறேன். மாமா எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறவ? நான் வரும்போது வரணுங்க. அவ 6 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இவளுக்கு என்ன வேலை? உள்ள பார்த்தா மயங்கி விழுந்து கிடந்தாவ, இப்ப பார்த்தா பைக்க விட்டு போறாவ, என்ன நடக்குதுங்க? சரி அத்தட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தோட்டத்துக்கு போவோம். ஆனந்தி என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க, அவரேங்க? ஏத்த மாமா நானே பைக்க விட்டு போறேன்ட்டு அட பைக்க வாங்கிட்டு போயிட்டாவ. என்னது பைக் வாங்கிட்டு போயிட்டாவளா? நீ கூட போக வேண்டியதானே, அதுக்கு தான உன்னை அனுப்பி விட்டேன். இல்லத்தே நான் வாரேன்னு தான் சொன்னேன், பின்னாடி உட்காருங்க நான் வண்டி ஓட்டிட்டு போறேன்னு சொன்னேன். மாமா தான் நீ வரேன்டா நானே வண்டி ஓட்டிட்டு போறேன்ட்டு வண்டி வாங்கிட்டு போறவ. தலை தொங்கில போய் கிடந்து எங்கேயாவது அவர் விழுந்து கிடந்தா என்ன செய்ய? இல்லத்தே மாமா இப்ப நல்ல தலையை நம்பிட்டு தான் போறவ, சரியாயிட்டு இருந்தாலும் ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறவ. அது எப்படி ஆனந்தி, வீட்டுக்குள்ள இருக்கும்போது தலை தொங்கி போய் கிடந்து வெளிய போனவனே சரியாயிரா? நீ கூட போயிருக்கலாம்ல. ஏமா நான் வாரேன்னு சொன்னேன், அவிதான் வேண்டான்ட்டு போறவ, நான் வேற என்ன செய்ய முடியும்? மாமா என்ன சின்ன பிள்ளையா நான் தூக்கிட்டு போறதுக்கு? எத்தே மாமா வந்துருவோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்க. ஐயோ அந்த மனுஷன் எப்படி போயிட்டு வருவாவளோ தெரியலையே. கூட போன்னு சொன்னதுக்கு பைக்ல ஏத்தி விட்டுல வந்திருக்கானே. கடவுளே என் புருஷன் நல்லபடியா போயிட்டு வரணும். எத்த மாமா தான் பைக்கை தானே கேட்டு வாங்கிட்டு போறவ, அவளுக்கு ஒன்றும் அவதவி போறத பார்த்தா நல்லதா போறவ, நீங்க கவலைப்படாதுங்க தான் வந்துருவாவ. இம்மா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன், அத்தையை பார்த்துக்க. சரி ஆனந்தி. சரோ நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். ஆனந்த் ஆஸ்பத்திரி போலியா? இல்ல சரோ மாமா ஒத்தையில போயிட்டாவ, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் சரோ. சரி ஆனந்த். ராசத்தி கவலைப்படாதே, உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாது. தம்பி தான பைக்க ஓட்டிட்டு போயிருக்காரு, கவலைப்படியதுக்கு ஒண்ணும் இல்ல, வந்துருவாரு. இல்ல மைனி மயங்கி விழுந்துட்டாருல, அதான் பயமா இருக்கு மைனி. தலை வேற தொங்கி போச்சு, அதான் பயமா இருக்கு மைனி. பயப்படாத ராசத்தி, ஒண்ணும் ஆகாது. ஈரு உனக்கு நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ராசத்தி அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன செல்லம்மா, இங்க இப்படி விழுந்து கிடந்தவரு பைக் எடுத்துட்டு பறக்கறாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் செல்லம்மா? அவருக்கு உடம்புக்கு எதுவும் இல்லக்கா, உங்களை ஏதோ ஏமாத்தி விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. எனக்கு என் புருஷனை பத்தி தெரியும், நீ வாய் மூடு. அவர் எப்படி அழுதுட்டு நின்னாருன்னு எனக்கு தான் தெரியும். வழியில துடிச்சு மயங்கி விழுந்துட்டாரு. நானே பைக் எடுத்து தனியா போறாரேன்னு கவலையில இருக்கேன். இந்த மாதிரிலாம் பேசாத செல்லம்மா, பேரு புருஷன் மேல என்னவோ ரொம்ப பாசம் இருக்க மாதிரி நடிக்குது. பந்து மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சிட்டு கிடக்கும். நான் என் புருஷன் மேல வச்சிருக்க மாதிரி அது பாசம் வச்சிருக்கு, ரொம்ப தான் சீன் போடுது. பாப்பா அவர் எப்போ வராரு எங்க போயிட்டு வராருன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்னக்கா வீட்டுக்கு போயிருப்பாரு. இது ஏமாறதான் போகுது. ஆமா
என்னது சத்துவா? செல்லமா கூப்பிட்டேங்க. செல்லமா பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களோ? இல்லங்க, உங்களுக்கு பிடிக்குமோ நினைச்சிட்டு சொன்னேன். அன்னைக்கே பேர் சொல்லி கூப்பிடாதான் சொன்னா இல்லையா? சரிங்க. என்ன? அனுஷ்காப்பா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது சொல்லு. அனுஷ்காப்பா, சரோஜா தங்கத்துல கொலுசு போட்டிருக்கா பாத்தீங்களா? ஆமா, எங்க அக்கா வாங்கி கொடுத்துருக்கலாம். அதுக்கு என்ன? எனக்கு அதே மாதிரி தங்கத்துல ஒரு கொலுசு வாங்கி தரீங்களா? சொல்லம்மா.